ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொள்ளாச்சி பெட் லவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீட்டு கொஞ்சம் ஒர்க்கு, அதெல்லாம் காலேஜ் ஒர்க்கு, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் என்னோடய லவ் பேர்ட்ஸ் சிக்கு ஒன்று எடுத்து நான் ஹேண்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதுக்கு தேவையான சிரிஞ்சு, அடுத்து வாட்டர் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சத்து மாவு தான் நான் ஃபீட் பண்ணிட்டுருக்கேன். நான் லைஃப் ஃபீட் ஃபீட் பண்ணல. ஃபஸ்ட் சத்து மாவு ஃபீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சத்து மாவை போட்டுங்க, தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிக்ஸ் பண்ண தண்ணி கட்டியாக இல்லாமல் நல்லா கூல் மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சிரிஞ்சில் எடுத்து கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. நீங்களும் லவ் பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணி எனக்கு ஹேண்ட் ஃபீடிங் பேர்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நீ ஃபீட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீ எல்லாத்துக்கும் ஹேண்ட் ஃபீடிங் பேர்ட்ஸ் நான் சேல் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு 5 ml சத்துமா இது எடுத்துங்க, கலக்கி வச்சதை எடுத்துங்க. நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். அது ஃபஸ்ட்டு சிக்கு ரொம்ப கண்ணு முழிக்காமல் இருக்கும்போது சாப்பிடாது. நம்ம தான் பிடிச்சி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் ஆக அது சாப்பிட ஆரம்பிக்கும். நீங்கள் சிரிஞ்சு வச்சாலே அது வரும். இப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. என்னோடய சிக்கு ஒரு 1 or 2 weeks எல்லாம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரெக்க வந்துடுச்சு பாருங்கள். கீழெல்லாம் இப்போ தான் லைட்டாக தான் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கேஜிலுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் கேஜில் மாற்றணும். இப்போ அந்த கீழே அந்த பேப்பர்ஸ்லாம் போட்டுக்கிறது ஹீட்டுக்காக பேப்பர்ஸ் போட்டிருக்கேன். துணி போட்டால் பார்த்திங்கன்னா அந்த துணியோட கையெல்லாம் அதோட கழுத்தில் சிக்கிடுது. அதனால பேப்பர்ஸ் போட்டிருக்கேன். நீங்களும் பேப்பர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், என் சிக்கெலாம் கொஞ்சம் கண்ணு முழிச்சிருச்சு. அது பார்த்திங்கன்னா நானாக இந்த சிக்கை எடுக்கலாம். அதோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சண்டை போட்டு கீழே தள்ளி விட்டுருச்சு. அதனால் நான் இப்போ அதை ஃபீட் பண்ணுற நிலமை வந்துருச்சு. அதனால தான் நான் இப்போ ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இனி எல்லாத்துக்கும் நான் ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் சேல் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நான் வேணால் உங்களுக்கு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அது என்னோடது கொஞ்சம் நல்லா பழகிருச்சு அந்த ஃபீட் பண்ணி. அப்புறம் பார்த்திங்கன்னா அது கண் அந்த மாதிரிலாம் இடத்துலலாம் சத்துமாவு இதெல்லாம் படும். அதை ஒரு துணியை வச்சு நம்ம தொடச்சிட்டே இருக்கணும். அப்படின்னா எங்கே கண்ணில் பட்டுரும். இல்லைனா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா எறும்புக்கு இது வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எறும்பு சாப்பிட ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அந்த பாக்ஸை அதோட பாக்ஸோ இல்லை கேஜோ அதில் வைக்கும்போது கூட நம்ம சுற்றி எறும்பு சாப்பிஸ் அதெல்லாம் போட்டுக்கணும். அப்புறம் பூனை வராமல் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி பூனைலாம் வளர்த்துட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவோம். அதையே ஃபீட் பண்ணதை பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபீட் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா நம்ம சைக்கிள் டியூப் ஒன்று இருக்கும், சின்ன டியூப். அதை அந்த சிரிஞ்சுக்கு கீழே மாட்டி அதுலேயும் ஒவ்வொருத்தங்க பண்ணுவாங்க. பட் நான் இதை பண்ணாலே என்னோட சாப்பிடுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி சிக்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட்டு நீ இந்த மாதிரி ப்ரீடிங் சிக்ஸ் தான் எடுத்து பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்னோடது எப்படி சாப்பிடுதுன்னா, அதெல்லாம் இதை அதோட பேரண்ட்ஸ் கொத்தி தான் கீழே போட்டுச்சு. நிறையா புண்ணெல்லாம் இருந்துச்சு அதுக்கு. நான் பாருங்கள், அது நம்ம வைக்கிற ஆயில்மெண்ட்ஸ் அதை தான் நான் வச்சிட்ருக்கேன். இப்போ அது கொஞ்சம் சரியாயிருச்சு. இப்போ சத்துமாவே நல்லா சாப்பிடுது. நம்ம 5 ml எடுத்து 5 ml கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதோட வயிறு நிறைஞ்சால் போதும். அப்போ தான் அது சவுண்டு இல்லாமல் இருக்கும். நம்ம கரெக்டான ஃபுட்ஸ் கொடுத்துட்டோம்னா அது நீட்டாக தூங்கிட்டு அது வாட்டில் ரெக்கெல்லாம் முளைச்சி பெருசாகிடும். நம்ம ஏதாவது கொஞ்சம் ஃபுட்டை கொடுத்துட்டு, இல்லைனா அதிகமாக ரொம்ப கொடுத்துட்டாலும் தப்பு, கம்மியாக கொடுத்துட்டாலும் ரொம்ப தப்பாகும். கம்மியாக கொடுத்துட்டா கத்திக்கிட்டே இருக்கும். அதிகமாக கொடுத்துட்டா அது இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் அளவாக கொடுத்துங்க சத்து மாவு அதெல்லாம். இங்கே பாருங்கள், சிக் சூப்பராக இருக்கும்னா ஒரு 2 weeks 1 weeksல கொஞ்சம் நல்லா பெருசாயிரும். இப்போயே கொஞ்சம் நல்லா வெதர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கண்ணு முழிச்சு 2 நாள் தான் ஆச்சு. அந்த மண்டையில் இருக்கிறது புண்ணு ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் சொன்னேன்ல, ஒரு 3 பக்கம் கொத்தி தான் கீழே போட்டுருந்துச்சு. அதனால தான் நான் எடுத்து தனியாக வளர்த்திட்ருக்கேன். இப்போ அங்கே பாருங்கள், இவ்வளோ நிறைஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வயிறு. பாருங்கள், இப்போ தான் ஒரு 2 நாள் ஆச்சு கண்ணு முழிச்சு. அதனால தான் தினம் ஆயில்மெண்ட்டும் அடுத்து போட்டிருக்கேன். இது நம்ம வைக்கிற ஆயில்மெண்ட் தான், அதையே நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதுகளுக்கும். இது புண்ணு சரியாயிடுச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் ஃபீட் பண்ணி இதை நான் என் கூடயே வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி உங்களுக்கும் பேர்ட்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் சேல் பண்ணுறேன். இன்னும் எல்லா ப்ரீடிங் சிக்ஸ் தான் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், வெதர்ஸ்லாம் கொஞ்சம் வந்துருச்சு. இன்னும் லைட்டாக தலையிலலாம் சின்னதாக வந்துருச்சு. இன்னைக்கு கொஞ்ச நாளில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்படியே சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி பேப்பர்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் சூடாகவும் இருக்கும். துணி போட்டிங்கன்னா அது நூல் எங்காவது எல்லாம் கழுத்தில் சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் பேப்பர்ஸே போட்டுங்க. தலைவன் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்க போயிட்டார். இன்னும் அவ்வளோதான், இன்றைக்கி ஃபுல்லாக தூங்கிட்டே தான் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பொள்ளாச்சி பெட் லவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நாளா சொல்லிக்கிறேன், நீங்க பண்றதே கிடையாது.